திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஸோ இதோட ஸ்டார்டிங் மட்டும் என்ன அப்படின்னா ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன் வித் செகண்டரி அமீன். ஸோ ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோனும் நமக்கு செகண்டரி அமீனோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ஈனமீன். இது பிரைமரி அமீனில் ரியாக்ட் ஆனது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இமீன். ஸோ இதுதான் இமீன் ஃபார்மேஷன். நம்ம இப்போ பார்க்க போகிறது எல்லாமே ஈனமீனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இமீன் ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்குருவோம். இமீன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி அமீன் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா பிரைமரி அமீன் வந்து ரியாக்ட் வித் ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன். ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோனோட பிரைமரி அமீன் ரியாக்ட் ஆனது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இமீன் ஃபார்மேஷன். பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆல்டிஹைடு இருக்குது, இதோட நமக்கு ஒரு பிரைமரி அமீன் ரியாக்ட் ஆகுது, நமக்கு கிடைக்கக்கூடியது இமீன். இதோட மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மெக்கானிசம். ஸோ இந்த அமீன் நியூக்ளியோஃபைல் இந்த கார்பனில் அட்டாக் பண்ணும்போது ஸோ இந்த பைபாண்ட் புரோக்கன் ஆகி நமக்கு ஆக்சிஜன் மேலே வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இங்கே இருக்க நெகட்டிவ் சார்ஜ் இந்த புரோட்டானை உள்ளுக்குள்ளேயே புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. நெக்ஸ்ட் நமக்கு ஆசிட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இம்யூன் ஃபார்மேஷன் ரெக்யூர் ஆசிட் கேட்டலிஸ்ட். ஸோ மறுபடியும் இந்த புரோட்டானை வந்து இந்த OH ஹைட்ராக்சி குரூப் வந்து அந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது வாட்டர் மாலிகுலாம் ஈஸியாக எலிமினேட் ஆகி வெளியில் போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நைட்ரஜனில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு புரோட்டான் இருக்குது. ஸோ இதை வச்சு நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது இமீன். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு இமீன். சரிங்களா? ஸோ நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஒரு இமீன். இப்போ ஈனமீன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஈனமீன் அப்படிங்கிறது செகண்டரி அமீன் ரியாக்டிவ் வித் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் டு ஃபார்ம் ஈனமீன். ஸோ செகண்டரி அமீன் வந்து பார்த்தீங்கன்னா பைரோலிடின் ஏ செகண்டரி அமீன் reactive with isobutylaldehyde under the sort of conditions you would use to make an imine to give enamine. ஸோ நமக்கு ஒரு ஆல்டிஹைடு இருக்குது, அதில் செகண்டரி அமீன் பைரோலிடின் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஈனமீன். ஸோ இந்த செகண்டரி அமீன்லாம் நீங்கள் வந்து ரொம்ப நோட்டில் எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? நமக்கு வந்து நேம் கொடுத்து தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ பைரோலிடின், பிப்பரிடின், மார்போலின் இந்த செகண்டரி அமீன்ஸ் வந்து நீங்கள் எப்போயுமே மறக்கக்கூடாது. இது வந்தோடனே கண்டுபிடிச்சா இது வந்து ஈனமீன் ரியாக்ஷன் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் அதோட மெக்கானிசம். சேம் மெக்கானிசம் தான் என்னது இம்யூன் ஃபார்ம் ஆனது அப்படின்னா அதே மாதிரி சேம் மெக்கானிசம் தான். செகண்டரி அமீன் வந்து இந்த லோன் பேர் வந்து கார்போனைல் அட்டாக் பண்ணும்போது ஸோ நமக்கு ஆக்சிஜன் மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ உள்ளுக்குள்ளேயே இன்ட்ராமாலிகுலர் அந்த புரோட்டான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஆசிட் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த லோன் பேர் வந்து அந்த ஆசிட் கேட்டலிஸ்ட்டை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஹைட்ராக்சி குரூப்பில் இருக்க லோன் பேர் நமக்கு இங்கே இருக்க லோன் பேர் இங்கே புஷ் பண்ணி இந்த வாட்டர் மாலிகுலர் எலிமெண்ட் ஆகி வெளியில் போயிடுது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு இமினியம் அயான். சரிங்களா? இமினியம் அயான். ஸோ நமக்கு இந்த இடத்துல பாருங்க, அந்த இமீன் ஃபார்மேஷன்ல பாருங்க, இமீன் ஃபார்மேஷன் இருக்கும்போது இந்த இமீன் ஃபார்மேஷன்ல நமக்கு இந்த இமீனியம் அயன் ஃபார்ம் ஆகும்போது இங்க இருக்க புரோட்டான் இருந்தது அந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு. இதுல இமீன் ஃபார்மேஷன்ல இந்த நமக்கு ஈனமீன் ஃபார்மேஷன்ல அந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இந்த நைட்ரஜன் மேல புரோட்டான் எதுவுமே இல்லை. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அட்ஜசன்ட் பொசிஷன்ல இருக்க புரோட்டான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு ஸோ இப்படிதான் நமக்கு ஈனமீன் ஃபார்ம் ஆகுது. இவ்வளோ மெக்கானிசம் நீங்கள் வந்து எக்ஸாம்களில் போடவே கூடாது. சும்மா உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆன எப்படி ஈனமீன் அண்ட் இமீன் ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஜஸ்ட்டு சொல்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இந்த மெக்கானிசம் நீங்கள் உட்காந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாது. இமீன்ஸ் அண்ட் ஈனமீன்ஸ் ஸோ இதுதான் நீங்கள் ஷார்ட்கட் ஃபார்ம். இது மட்டும் படித்தா போதும். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மெக்கானிசம் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, இமீன் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஈனமீன் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த ஃபுல் மெக்கானிசம் லைட்டாக தெரிஞ்சுக்குங்க. அதர்வைஸ் நீங்கள் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிசம் நீங்கள் உட்காந்து போட்டுட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு பார்த்தோன்னா ஷார்ட்கட்டில் போட்டு போயிடணும். இமீன்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் வித் பிரைமரி அமீன். சரிங்களா? பிரைமரி அமீன் வந்து ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனில் ரியாக்ட் ஆனது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இமீன். ஈனமீன் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் வித் செகண்டரி அமீன். ஸோ நமக்கு இப்போ ஒரு கீட்டோன் இருக்குது, அதில் செகண்டரி அமீன் ரியாக்ட் ஆனது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஈனமீன். ரெண்டுக்குமே நமக்கு ஆசிட் கேட்டலிஸ்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ இதை வந்து ஷார்ட்கட்டில் எப்படி போடணும் அப்படின்னா வாட்டர் மாலிகுலர் எலிமினேட் ஆக போகுது. ஸோ நீங்கள் இப்படி தான் ஷார்ட்கட்டில்
நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நமக்கு இந்த நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆக்சிஜன் இருக்கிறதுல நைட்ரஜன் அப்படியே அட்டாச் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இமீன். ஸோ ஈனமீன் அப்படிங்கிறது இது நீங்கள் எப்படி ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு புரோட்டான் இருக்கு. நமக்கு வாட்டர் எலிமினேஷன் தான். ஸோ நமக்கு இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகிற மாதிரியே. ஸோ நமக்கு இதுதான் ஈனமீன். ஸோ இப்படி இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி இந்த நெகட்டிவ் சார்ஜ் போய் இந்த இடத்துல நைட்ரஜன் வர மாதிரியா. ஸோ இதுதான் நமக்கு ஈனமீன். இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நமக்கு இது ஒரு ஈனமீன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஈனமீனோட ரோல் என்ன அப்படின்னா இந்த நியூக்ளியர் இந்த லோன் பேர் இங்கே வரும்போது ஸோ இந்த ஈனமீன் வந்து இந்த கார்பன் வழியாக போய் நமக்கு அல்கலைசன் நடக்கும். ஸோ நமக்கு அல்கலைசன் நமக்கு அல்கலைட்டிங் ரியேஜன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சைலிக் ஹைலைடு, அல்லைலிக் ஹைலைடு, இது ஆல்பாஹேலோ காம்பவுண்ட். ஆல்பாஹேலோ காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா SN2 ரியாக்ஷனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஈனமீனோட ரோல். நீங்கள் கேட்கலாம் இந்த லோன் பேர் போய் டேரெக்டாக இங்கே அட்டாக் பண்ணலாம் இல்லையா. ஸோ இந்த இங்கே அட்டாக் பண்ணி இந்த ஹாலஜன் எலிமெண்ட்டாக வெளியில் போயிருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த லோன் பேர் வந்து ரெசனன்ஸ் இருக்குது அப்படின்னா நியூக்ளியோபிலிசிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். சரிங்களா. ஸோ ரெசனன்ஸ் இருந்தது அப்படின்னா அது நியூக்ளியோபிலிசிட்டி வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா மறுபடியும் இன்னொரு ரோல் என்ன பண்ணால் ஈனமீன் நமக்கு அல்கலைட்டிங் ரியேஜன் பார்த்தோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒன் மோர் ரோல். ஸோ மைக்கேல் அடிஷன் போகும். சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிகேட்டட் அடிஷன் தான் மைக்கேல் அடிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 1,4 அடிஷன்லையும் போய் இன்வால்வ் ஆகும். ஸோ இங்கேயும் போய் இதுதான் மைக்கேல் அக்செப்டார். இவங்க எல்லாமே நான் மைக்கேல் அக்செப்டார் 1,4 அடிஷனை இன்னொரு நேம் என்ன பண்ணால் மைக்கேல் அக்செப்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஸோ காஞ்சிகேட்டட் அடிஷனுக்கு 1,4 அடிஷனும் இந்த மாதிரி ஈனமீன் வந்து பார்த்தீங்கன்னா 1,4 அடிஷனுக்கும் போகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா செலக்டிவிட்டி இருக்குது. சரிங்களா. செலக்டிவிட்டி அப்படிங்கிறது இப்போ நமக்கு சிமெட்ரிக்கல் கீட்டோன் அதாவது அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இதில் ஈனமீன் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு இந்த சைடு தான் ஈனமீன் ஃபார்ம் ஆகும். 2 டைப் ஆஃப் ஈனமீன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து நமக்கு ஸோ இங்கே ஒரு ஈனமீன் ஃபார்ம் ஆகும். ஒன் மோர் ஈனமீன் வந்து மோர் சப்ஸ்டிடியூட்டட் பக்கம். ஸோ இங்கே ஈனமீன் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு வந்து இதுதான் மேஜர். லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் பக்கம் ஃபார்ம் ஆகிற ஈனமீன் தான் மேஜர். லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் பக்கம் ஃபார்ம் ஆகிற ஈனமீன் தான் மேஜர். மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஃபார்ம் ஆகிறது வந்து மைனர் ப்ராடக்ட். சரிங்களா. இதை மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிக்காக அந்த ரியாக்ஷனோட ரோல், அதாவது இந்த ரியாக்ஷன் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஈனமீன் பண்ணும்போது இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஆல்பா பொசிஷனில் நமக்கு சிங்கிள் மோனோ அல்கலைசன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஒரு R குரூப் மோனோ அல்கலைசன் கொண்டு வரதுக்காக தான் இந்த ரியாக்ஷனை படிக்கிறோம். ஸோ சரிங்களா. ப்ரீடாமினன்ட்லி ஆல்பா பொசிஷனில் ஒரே ஒரு மெத்தில் குரூப், ஒரே ஒரு அல்கைல் குரூப் வர்றதுக்காக மட்டும் தான் அந்த ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அதுவே நிறைய வேற மெத்தட் பாருங்க. இன்கேஸ் நமக்கு இது மாதிரி ஹேலோஜனேஷன் அல்கலைசன் ரியாக்ஷனில் நமக்கு சோடியம் ஹைட்ரைட் அண்டு மெத்தில் ஹைட்ரைட் போட்டோம் அப்படின்னா நமக்கு அல்கலைசன் இருக்கு. நமக்கு எத்தனை ஆல்பா புரோட்டான் இருக்கோ நமக்கு 4 ஆல்பா புரோட்டான் இருக்கு. இங்கே 2, இங்கே 2. ஸோ இந்த 4 ஆல்பா புரோட்டானையுமே நமக்கு ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு 4 அல்கலைசன் பாசிபிள். சரிங்களா. ஸோ அதர்வைஸ் ஒன் மோர் பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. சோடியம் மெத்தாக்சைடு NaOH இது போட்டு நீங்கள் அல்கலைசன் பண்ணும்போது இதுவும் நோ செலக்டிவிட்டி. இந்த 4 புரோட்டானை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு எல்லா இடத்துலையுமே நமக்கு அல்கலைசன் வந்துடும். சரிங்களா. ஸோ அதனால என்ன பண்ண செலக்டிவாக ஆல்பா பொசிஷனில் மட்டும் நீங்கள் ஒரே ஒரு மோனோ அல்கலைசன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஈனமீன் ரியாக்ஷன் தான் பெஸ்ட்டு. சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபேமஸான ரியாக்ஷன். ஈனமீன்ஸ் ஆர் அல்கலேட்டட் பை ரியாக்டிவ் எலக்ட்ரோஃபைல்ஸ். ஸோ நமக்கு ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் இருக்குது. இங்கே
பைரோலிடின்னு கொடுத்துருக்காங்க. ஆசிட் கேட்டலிஸ்ட் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். ஸோ நமக்கு செகண்டரி அமீன் கார்போனைல் காம்பவுண்டில் ரியாக்ட் ஆனது கீட்டோனில் ரியாக்ட் ஆகும் நமக்கு கிடைக்கக்கூடியது ஈனமீன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஈனமீன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அல்கிலேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த டபுள் பாண்ட் இந்த கார்பனில் தான் நமக்கு அல்கிலேஷன் நடக்குது. ஸோ இதுதான் அல்கிலேஷன். நெக்ஸ்ட் இந்த லோன் பேரை லூஸ் பண்ணதுனால இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து இமீனியம் அயான். ஸோ இமீனியம் அயனை ஹைட்ராலிஸ் பண்ணாலும் சரி, ஈனமீனை ஹைட்ராலிஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைனலாக மறுபடியும் இந்த கார்பனைல் காம்பவுண்ட் வந்து நமக்கு ப்ராடக்ட்ல வந்து தான் ஆகும். சரிங்களா? வந்து தான் ஆகணும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இமீனியம் அயனை ஹைட்ராலிஸ் பண்ண அப்படின்னா நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட்ல நமக்கு கார்பனைல் காம்பவுண்ட் அப்படியே வந்துடும். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த அல்கைல் குரூப் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுதான் அந்த சிம்பிள் மெக்கானிசம். இது ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் ஃபார் ஈனமீன் ரியாக்ஷன். ஸோ இங்கே இருக்க லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த பாண்ட் இங்கே இருக்க கார்பன் இந்த புரோமின் அட்டாச்சாக இருக்கிற கார்பன் அட்டாக் பண்ணும்போது இந்த புரோமின் எலிமெண்ட்டாக வெளியில் போயிடும். இதுதான் அல்கைலேஷன். நமக்கு இமீனியம் அயான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த இமீனியம் அயான் நமக்கு தெரியும், ஈஸியாக ஹைட்ராலிஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல அல்கைலேஷன் நடந்திருக்கு. இந்த இடத்துல இமீனியம் அயான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இமீனியம் அயானை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நமக்கு கார்போனைல் காம்பவுண்ட் தான் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜனை அட்டாச் பண்ணுறீங்க. சரிங்களா? ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது கண்டிப்பாக ஹைட்ராலிஸ் பண்ணி தான் ஆவாங்க. அதனால் அந்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியணும் அவசியம். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இமீனியம் அயன் வந்து ஈஸியாக ஹைட்ராலிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் கார்போனைல் காம்பவுண்டே கிடைச்சிடும் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த ஸ்டெப்பை பாருங்கள். இதில் இந்த லோன் பேர் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு தெரியும் இது வந்து SN2 ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ நமக்கு sp3 கார்பனில் தான் போய் அட்டாக் பண்ணும். இது வந்து sp2 கார்பனில் நடக்காது. ஸோ நமக்கு இந்த லீவிங் குரூப் எலிமினேட் ஆகி வெளியில் போயிடும். நமக்கு கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஃபார்ம் ஆன இமீனியம் அயனை ஹைட்ராலிஸ் பண்ணுறோம். ஹைட்ராலிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கார்போனைல் காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஈனமீன் ரியாக்ஷனோட மெக்கானிசம். இப்போ நமக்கு இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கலாக கீட்டோன் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு செகண்டரி அமீன் இருக்கு, கேட்டலிஸ்ட். ஸோ நமக்கு ஈனமீன் ஃபார்ம் ஆகும். 2 டைப் ஆஃப் ஈனமீன் இருக்கு. ஸோ இந்த சைடு ஈனமீன் ஃபார்ம் ஆகும், இந்த சைடு ஈனமீன் ஃபார்ம் ஆகும். நமக்கு தெரியும், ஆல்ரெடி கீ பாயிண்ட் படிச்சிருக்கோம். லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ஈனமீன் தான் ஃபேவர். ஸோ நமக்கு ஏன் அது ரீசன் அப்படின்னா மோர் சப்ஸ்டிடியூட்டடாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெரிக் இன்டென்ஸ் இருக்கும். ஸோ மோர் ஸ்டெரிக் இன்டென்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து லெஸ் ஸ்டேபிள். அதனால நமக்கு லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் பக்கம் ஃபார்ம் ஆகும்போது நம்ம இந்த பக்கம் ஸ்டெரிக் இன்டென்ஸ் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால தான் இது வந்து லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ஃபேவர். ஸோ நமக்கு ஈனமீன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இந்த கார்பன் வழியாக போய் இது SN2 ரியாக்ஷன். ஆல்பாகல காம்பவுண்ட் வந்து ஃபேவர் ஃபார் SN2 ரியாக்ஷன். ஸோ நமக்கு இது ஆல்பாகல காம்பவுண்ட். ஸோ இந்த புரோமின் எலிமினேட்டாக வெளியில் போய் நமக்கு கிடைக்கக்கூடியது நியூ கார்பன் கார்பன் பாண்ட். இதுதான் ஸ்டார்க் ஈனமீன் ரியாக்ஷன். இந்த மாதிரி செலக்டிவிட்டி தெரிஞ்சால் போதும், நீங்கள்